ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குக்கரில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சூப்பராக வந்து கட் பண்ணியாச்சு. ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி தான். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டு வதக்கிக்கலாம். அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிருக்கேன். வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மல்லி இலை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த மல்லி இலை அரைக்கும் போதே வந்து ஒரு 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதும் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு லைட்டாக மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை. இந்த காயை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை வந்து இது கூடயே சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்து பிரியாணிக்கு எப்போவுமே நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக உதிரியாக பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.